மனுஷனடா, உனக்கு ஒரு தாடி உனக்கு ஒரு தொப்பி வேறு. கேவலங்கிட்ட பையன் செத்துக்கிட்டு இருக்குது. அங்கே எச்சரிக்கை வேடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு அந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம், மாலை வணக்கம். அதிரடியாக எச்சரித்தது சவுதி அரேபியா. ஈரான், நீங்கள் உடனடியாக நிறுத்தணும் அடிக்கிறத, இல்லைன்னா நடக்கிறதே வேற. நீங்கள் பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அதனால் இப்போவே நிறுத்திக்கோங்க. முகமது பின் சல்மான் முடியிலவரசர் தெரிவிப்பு. அந்த பக்கம் இருந்து அவங்க பண்ணுறது ஒன்றும் கண்ணுக்கு தெரியல. தம்பிக்கு இந்த பக்கம் கண்ணுக்கு இந்த இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதா? உலகமே மது விலக்குக்காக போராடும் போது மதுபானத்தை கொண்டு வந்து வச்சவனுக்கெல்லாம் என்ன தெரியும்? 24 மணித்தியாலத்துக்குள்ள மனதில் உள்ள ஆதங்கம் பேசித்தானே ஆகணும். குத்து மதிப்பாக பேசித்தானே ஆகணும். இதே சொந்த நாட்டில் இருக்குன்னா குத்து வச்சு பேசலாம். நான் பண்ணுறது அரை மணி நேரம் போயிட்டு 24 மணித்தியாலத்தில் கொண்டு வந்து எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு வெள்ளக்கொடி காட்டி கை தூக்கி சரணடைய விட்டால், அதன் பிறகு இல்லை அப்படி சரண் அடைந்தால், அமெரிக்க ஜனாதிபதி சொன்னது என்னன்னா, அப்படி சரண் அடைஞ்சிங்கன்னா உயிர் பிச்சை போடுவோம், உங்களை வந்து நாங்கள் உயிரோட விட்டுடுவோம், இல்லையேல் மண்ணோடு போய் தான் சேருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா நான் இந்த விஷயங்கள் நான் ஏன் ஒரு ஜாதி அலட்சியமாகவும் ஒரு ஜாதி எகத்தாளமாக, இல்லைன்னா ஒரு வேண்டா வெறுப்பு மாதிரி, அப்படி இல்லைன்னா ஒரு கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, அழகாக தெள்ள தெளிவாக சூப்பராக ஒவ்வொரு வார்த்தையும் நச்சுன்னு படுற மாதிரி பேசலாம். ஆனால் இதை பேச எடுத்தாலே இவனுங்களுக்கு கொதி எழும்பிடுது. நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த கம்பெனிக்காரனுங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே 2ஆம் நம்பர் சேனல் ஒரு வாரம் இல்லாமாக்கிட்டு கொடுத்தானுங்க, அடுத்த சேனலையும் தூக்கினானுங்க. இப்படி சேனல்களை பறிக்கிறானுங்க, முடக்கிறானுங்க. அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. மிச்ச மோசமான வேலை ஒன்று செய்கிறானுங்க இந்த சேனலை தூக்குறது. அதனால தான் உறவுகளே நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பட்டும் படாமல் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவன் சொல்கிறான் சரியா, அந்த குள்ள அமெரிக்காவிலேருந்து வந்த குள்ள சொல்கிறான், நீங்கள் வந்து 24 மணி நேரத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து கையை ஒசத்தணும், கையை ஒசத்தி உட்காரணும் கீழே. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்றதை நீங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. இன்னும் கூட மிரட்டி வந்து இது போட்டிருக்கிறான் சரியா, உத்தரவு போட்டுக்கிறான். இப்போ இது சம்பந்தமாக உடனடியாக அனைத்துலக அரபு நாடுகளும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில சவுதி அரேபியா நாட்டினுடைய புடுங்கி பார்த்து போட ரோட்டில் மாதிரி போகிற புடிங்கி மாதிரி இடையில வந்து விழுந்துச்சுன்னா தெரியும், ஒரே போட்டு தான் மண்டை போயிடும். அந்த புடுங்கி இல்லை, அந்த சவுதி இளவரசர் சொல்லியிருக்கிறாரு, இப்போவே நீங்கள் உடனே நிறுத்தணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை எடுத்திருக்கிறாரு. ஆனால் ஈரான் சொல்லியிருக்குது, இல்லை நாங்கள் நிறுத்த போகிறதில்ல, உங்களால் முடிஞ்சால் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வாழ்வாசாவா தொழில் நின்று போராடுவோம், உங்களை மாதிரி அவர்களுடைய அதுக்கு கீழே போய் நாங்கள் ஒளிஞ்சிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு கீழேன்றது நீங்கள் உங்களோட மனசில் வாரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாப்போம் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என்ன நடக்குது. தோல்வியை தழுவுமா அல்லது தோல் தூக்கி நிற்குமா? அல்லாஹ் கரீம். வெயிட் அண்ட் see. எதுக்கும் இரவு நேரங்களில் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இப்போ வெளி பகுதிகளில், பாலைவன பகுதிகளில்
குறிப்பாக இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் குவைத்தில் இருக்கக்கூடியவங்க பயணிக்கிறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி பஹ்ரைனில் இருக்கிறவங்க, கத்தாரில், துபாயில் எல்லாருமே கவனமாக இருங்க. இப்போதைக்கு வரைக்கும் 2 உயிர்கள்னு தான் ஒஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் எதுவும் சரியாக கிடைக்கல. சோர்ஸ் ஒருத்தர் உயிரிழந்த சம்பவம் வந்து பதிவாகி இருந்துச்சு, இன்னும் ஒருவர்கிட்ட தகவல் ஒன்றும் பதிவாகி இருந்துச்சு. அது உண்மையாக பொய்யா அப்படின்றத எதிர்வரும் நேரங்களில் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நோன்பு திறந்துட்டு இன்ஷால்லா சொல்கிறேன். இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 5:30 மணி ட்ராவல் தான் இருந்தாலும் சொல்லி ஆகணும் இல்லையா? அல்லாஹ் கரீம்.